الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم ضيفه أو كما قال عليه الصلاة والسلام. மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபிய முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் அல்லாஹ்வுடைய அனைத்து நபியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரங்காலத்தோடு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தினரை உபசரிப்பதை வரவேற்றார்கள், ஆர்வமூட்டினார்கள். ஹதீஸுடைய கிதாபுகளை நீங்கள் பார்த்தால் ஏராளமான ஹதீஸ்களை எங்களால் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தினரை இக்ராம் செய்வதை, வரவேற்பதை, உபசரிப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஆர்வமூட்டிக் கொண்டே இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான அஜ்வதன் நாஸ், மக்களில் அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். விசேஷமாக ரமதானில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த பண்புகளில் ஒன்று, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை நல்ல முறையில் உபசரித்து மன நிறைவோடு அனுப்பி வைப்பார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு மட்டுமல்ல, எல்லா ரசூல்மார்கள், எல்லா நபிமார்களுடைய பண்பும் தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அபுல் அன்பியா இவர் ரசூல், நபிமார்கள் ரசூல்மார்களுடைய தந்தை என்று அவருக்கு சொல்லப்படும். அநேகமான ரசூல்மார்கள், நபிமார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகன்மார்கள், நபி இஸ்மாயில். நபி இஸ்மாயிலுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு மகன் நபி இஸ்ஹாக். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் அநேகமான ரசூல்மார்கள், நபிமார்கள் வந்தார்கள். மிக முக்கியமான ரசூல்மார்கள், நபிமார்கள் நபி மூசா, நபி ஈசா, நபி தாவூத், நபி சுலைமான், ஜக்கரியா, யஹ்யா அலைஹிமுஸ்ஸலாம் என்று பல நபிமார்கள் இந்த வம்சாவளியில் வந்தவர்கள். அதனால தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பெயர் அபுல் அன்பியா, நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய தந்தை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தினரை எவ்வாறு உபசரித்தார்கள் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மிக அழகாக சொல்கிறான். ஹல் அஸாக ஹதீஸு ضيف இப்ராஹிம் அல்-முக்ரமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகிறார்கள். அந்த விருந்தினரை
நபி இப்ராஹிம் எவ்வாறு உபசரித்தார்கள் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான். ஃபராக இலா அஹ்லிஹி ஃபஜாஅ பிஅஜ்லின் ஸமீன். வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகளில் கன்று குட்டிகளில் எது கொழுத்ததாக இருக்கிறதோ சிறந்ததாக இருக்கிறதோ அதை அவரே அறுத்தார். மெலிந்த மாட்டை அறுக்கவில்லை, கொழுத்த உடம்பில் சதையுள்ள ஒரு மாட்டை அறுத்தார், அவரே அறுத்தார். வேறு யாருக்கும் அந்த வேலையை சொல்லவில்லை. அவரே அறுத்து அவரே சமைத்து சாப்பாட்டை விருந்தாளியிடம் நெருக்கி வைத்தார். சாப்பாடை வைத்துவிட்டு விருந்தாளியை சாப்பாட்டுக்கு அழைக்கவில்லை. விருந்தாளிகள் எந்த இடத்தில் அமர்ந்திருந்தார்களோ அந்த இடத்திற்கு சாப்பாடை கொண்டு வந்தார். விருந்தோம்பலினுடைய அதவுகளில் ஒழுங்கு முறைகளில் ஒன்றுதான் இது. சொன்னார், சாப்பிடுங்கள் என்று சொல்லவில்லை. அலா தஅகுலூன், நீங்கள் சாப்பிடக்கூடாதா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தோம்பலில் பெயர் பெற்றவர்கள், விருந்தாளிகளை உபசரிப்பதில் பெயர் பெற்றவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் வந்த எல்லா ரசூல்மார்கள் நபிமார்களிடத்திலும் இந்த குணம் விசேஷமாக இருந்தது. கணேசக்குரிய சகோதரர்களே, அரேபியர்கள் விருந்துபசரிப்பதில் பெயர் போனவர்கள். சிலருக்கு பட்ட பெயர் சொல்லப்படும் கசீருர் ரமாத். கசீருர் ரமாத் என்றால் என்ன அர்த்தம்? அதிகமான சாம்பலுடையவர். எங்களுடைய காலத்தில் கேஸ் சிலிண்டர்கள் இருக்கிறது, கரண்ட் அடுப்பு இருக்கிறது. அந்த காலத்தில் இதுவெல்லாம் இல்லை, விறகு அடுப்பு தான் இருந்தது. யார் அதிகம் விருந்தாளிகளை உபசரிக்கிறாரோ அவருடைய வீட்டில் ரமாத் சாம்பல் அதிகமாக இருக்கும். அவருடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு மட்டும் அவர் சமைக்க மாட்டார். பல பேர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வீட்டில் உணவு உண்டு கொண்டே இருப்பார்கள். அதனால் அவருக்கு பெயர் கசீருர் ரமாத், அதிக சாம்பலுடையவர். கணேசக்குரிய சகோதரர்களே, ரௌதத்துல் உகலா என்ற கிதாபில் இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அரேபியர்களுடைய வளமை விருந்தாளிகள் இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள். விருந்தாளிகள் யாரும் வீட்டுக்கு வரவில்லை என்றால் 1 மைல் 2 மைல் தாண்டி பயணம் செய்து எதிர்பார்த்து இருப்பார்கள், யாராவது விருந்தாளிகள் வருவார்களா, வந்தால் அவர்களை அழைத்து செல்லலாம். யாராவது வருவார்கள், அவர்களை அழைத்து வந்து பலவந்தமாக கூட்டி வந்து அவருக்கு உணவளிப்பார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, விருந்தாளிகள் இல்லாமல் உணவு உண்பதை அரேபியர்கள் கஞ்சத்தனமாக நினைப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக கிபி 610ஆம் ஆண்டு வஹி அறிவிக்கப்படுகிறது. அனுபவம் இல்லை. ஷிரா கோயில் நடுநடுங்கி போனார்கள். காய்ச்சலோடு நடுங்கிக் கொண்டே வீட்டுக்கு வந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள். ஆறுதல் படுத்தும் போது அவர்கள் சொன்ன வார்த்தைகள், நீங்கள் மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறீர்கள், பண்பாக நடந்து கொள்கிறீர்கள். ரசூலுல்லாஹுடைய விசேஷமான பண்புகளை சொல்லிக் கொண்டே வந்தார்கள். அதில் ஒன்று விருந்தாளிகளை நீங்கள் உபசரிக்கிறீர்கள். இது ரசூலுல்லாஹுடைய நுபுவத்துக்கு பிந்திய காலம் அல்ல, நுபுவத்துக்கு முந்தைய காலம். ரசூலுல்லாஹுடைய முதல் 40 ஆண்டுகளில் ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்கள் என்றுதான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். ஜாஹிலியத்துடைய காலத்திலேயே அரேபியர்கள் மிக மோசமான குணம், கொலை கொள்ளை விபச்சாரம் என்று பாவங்கள் நிறைந்திருந்தது. ஆனால் அவர்களிடத்தில்
மிக அழகான ஒரு குணம் இருந்தது. அதுதான் விருந்தாளிகளை உபசரிப்பது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை மறுமையை விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ, ஃபல்யுக்ரிம் தைஃபஹு, விருந்தாளியை அவர் சங்கைப்படுத்தட்டும், விருந்தாளியை அவர் கண்ணியப்படுத்தட்டும். ஒரு விருந்தாளி என்னுடைய வீட்டுக்கு வந்தால் அவரை கவனிப்பது இது சதகாவோ ஹதியாவோ அல்ல. அவருக்கு நாம் உபகாரம் செய்தவர்களாக ஆகிவிட மாட்டோம். இது கடமை. விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் அவரை உபசரிப்பது கடமை, வாஜிப். உஸ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், இன்ன லிபைத்திக அலைக ஹக்கா, உங்களுடைய விருந்தாளிக்கு உங்கள் மீது ஒரு கடமை, ஹக்கு இருக்கிறது. கணேசக்குரிய சகோதரர்களே, அபூ ஷுரைஹ் அல்-குஸாஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு ஜாயிஸதஹு, யாரெல்லாம் அல்லாஹ்வையும் மறுமையும் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் விருந்தாளியை கவனிக்கட்டும். ஜாயிஸதஹு என்று சொன்னார்கள். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் அவருக்கு வெகுமதியாக, நன்கொடையாக அவரை சிறந்த முறையில் கவனிக்கட்டும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா ஜாயிஸதுஹு யா ரசூலல்லாஹ், நன்கொடை ஜாயிஸா என்றால் என்ன? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யௌமுஹு வ லைலத்துஹு, ஒரு பகலும் ஒரு இரவும், வத்யாஃபது ஸலாஸத்து அய்யாமின், விருந்தோம்பல் என்பது 3 நாட்கள், கமா கான வராஅ ஸாலிக், 3 நாட்களை தாண்டி விருந்தாளிகள் வீட்டில் இருந்தால் ஃபஹுவ ஸதகத்துன் அலைஹி, 3 நாட்கள் தாண்டினால் தான் சதகாவாக ஆகும். இது ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். விருந்தாளி 3 நாட்கள் இருக்கிறார். அந்த 3 நாட்கள் நாம் உணவளித்தால், முதலாவது நாள் வாஜிப். முஹத்திஸூன்கள், அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு கீழால் பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸில் இருந்து நாம் விளங்கக்கூடிய பாடம், விருந்தாளி எங்களுடைய வீட்டுக்கு வந்தால் முதல் நாள் விருந்தாளியை கவனிப்பது வாஜிப், கட்டாயம். 2வது நாள், 3வது நாள் விருந்தாளியை கவனிப்பது முஸ்தஹப், மார்க்கத்தில் விரும்பப்பட்டிருக்கிறது. முஹத்திஸூன்கள் எழுதுகிறார்கள், ஃபயுத்இமுஹு மா தயஸ்ஸர வலா யஸீது அலா ஆததிஹி, முதலாவது நாள் தனது சக்திக்கு ஏற்ப அந்த விருந்தாளிக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எவ்வாறெல்லாம் உபசரிக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் உபசரிப்பது கடமை. 2வது நாளும் 3வது நாளும் அவனுடைய வளமையான சாப்பாடு எவ்வாறு இருக்குமோ அந்த அளவுக்கு விருந்தாளிகளை கவனிப்பான். 3 நாட்கள் தாண்டிவிட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சதகா. சதகா 3 நாட்கள் தாண்டிவிட்டால் அது சதகா. முஹத்திஸூன்கள் எழுதுகிறார்கள், இன்ஷாஅ ஃபஅல வ இன்ஷாஅ தரக, அவன் விரும்பினால் விருந்தாளிகளை உபசரிக்கலாம், அவன் விரும்பவில்லை என்றால் விட்டுவிடலாம். முதல் நாள் வாஜிப், கட்டாய கடமை. 2வது 3வது நாட்கள் முஸ்தஹப், மார்க்கத்தில் விரும்பப்பட்டிருக்கிறது. 3வது நாள் தாண்டிவிட்டால் தான் அது சதகாவாக ஆகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஆனால் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக சென்றால் சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. 3 நாட்களுக்கு மேலால் தங்கக்கூடாது. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலா யஹில்லு லஹு, ஒரு முஃமினுக்கு ஹலாலாக மாட்டாது ஒருவனுடைய வீட்டில் ஹத்தா யுஸிமஹு, அவனை பாவியாக்கும் வரை அவனுடைய வீட்டில் இருப்பது. 3 நாட்கள் அவர் உபசரிப்பார். 3 நாட்களை தாண்டும் போது அவருக்கு அது சிரமமாக அமையும். அந்த விருந்தாளியை கவனிப்பதற்காக சில வேளை அவர் ஹராத்தை கொண்டு வரலாம்,
பாவமாக சம்பாதிக்கலாம், அதனால் 3 நாட்களுக்கு மேலால் தங்கக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகிறார்களோ அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர் மிக கண்ணியமானவர் என்பது அர்த்தம். சாலிஹான மக்களுடைய பாதையில் பயணிக்கிறார் என்பது அர்த்தம். நபிமார்கள் ரசூல்மார்களுடைய பாதையில் பயணிக்கிறார் என்பது அர்த்தம். எந்த வீட்டிற்கு விருந்தாளிகள் வரமாட்டார்களோ அந்த வீட்டினுடைய சொந்தக்காரன் மிக மோசமானவன், அஹ்லாக்கில் பண்புகள் ஆக அடிமட்டமானவன் என்பது அர்த்தம். அந்த வீடு முசீபத்தால் நிறைந்த வீடு என்பதற்கு அர்த்தம். கணேசக்குரிய சகோதரர்களே, விருந்தாளி என்றால் யார்? எங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வீட்டுக்கு வருவார்கள், உள்ளூரில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வருவார்கள், வெளியூரில் இருந்து பயணம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். விருந்தாளி என்றால் ரசூலுல்லாஹ் யாரை சொல்கிறார்கள்? அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், விருந்தாளி என்றால் இன்னொரு ஊரில் இருந்து பயணம் செய்து எனது வீட்டுக்கு வந்தவர் தான் விருந்தாளி. எங்களுடைய அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்கள், உள்ளூரில் இருந்து வரக்கூடியவர்கள், அவர்களை நாம் சிறப்பாக கவனித்தால் அது சதகாவாக அமையும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் அக்பல்து அன வஸாஹிபானி லி, நானும் எனது 2 தோழர்களும் மதீனாவுக்கு வந்தோம். பசி அதிகமாக இருந்தது, எங்களுடைய காதுகள் கேட்கவில்லை, கண் பார்வைகள் விளங்கவில்லை, அந்த அளவு பசி. எங்களை பொறுப்பேற்பதற்கு யாரும் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ்விடம் நேராக வந்தோம், சொன்னோம், யா ரசூலல்லாஹ் பினா ஜூஉன் ஷதீத், எங்களுக்கு பயங்கரமான பசி யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை காட்டி சொன்னார்கள், இஹ்தலிபு ஹாதல் லபன பைனனா, இந்த ஆட்டிலிருந்து பால் கறந்து கொள்ளுங்கள். நாம் அந்த ஆட்டிலிருந்து பால் கறந்தோம், வயிறு நிரம்ப குடித்தோம். ரசூலுல்லாஹுடைய வீட்டில் சில நாட்கள் விருந்தாளியாக இருந்தோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்டிலிருந்து பால் கறப்போம். நாம் குடித்துவிட்டு ரசூலுல்லாஹுக்காக கோப்பையில் கொஞ்சம் நாம் மீதம் வைப்போம். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இரவு வருவார்கள், வுது செய்து தொழுந்து விட்டு வந்து அந்த பாலை குடிப்பார்கள். ஒரு நாள் என்னிடம் வந்து விட்டான். அவர்களே சொல்கிறார்கள், உள்ளத்தில் சில எண்ணங்களை போடுகிறான். ரசூலுல்லாஹ் பல இடங்களுக்கு சென்று வருகிறார்கள். மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் அன்சாரிகள், ரசூலுல்லாஹுக்கு உணவு கொடுப்பார்கள், குடிக்க கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹுக்கு இந்த பாலுடைய தேவை இல்லை என்று ஷைத்தான் எனது உள்ளத்தில் போட்டான். நானும் அந்த பாலை குடித்து விட்டேன். ரசூலுல்லாஹ் வளமையை போன்று வந்தார்கள், சலாம் சொன்னார்கள், தொழுந்தார்கள். எனது மனதில் ஏதோ பாரமாக இருந்தது. ரசூலுல்லாஹ் ஒருவேளை பால் குடிப்பதற்காக அந்த கோப்பையை எடுத்தால் ரசூலுல்லாஹ் பதுவா செய்து விடுவார்களோ, கவலைப்பட்டால் அது எனக்கு பதுவாவாக ஆகிவிடுமோ என்று மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வளமையை போன்றே அந்த கப்பை எடுத்தார்கள். வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி கையை நீட்டினார்கள். மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் பயந்தார்கள். அல்ஆன யதுஉ அலைய ஃபஅஹலிக், இப்பொழுது ரசூலுல்லாஹ் எனக்கு பதுவா செய்ய போகிறார்கள், நான் நாசமாக போகிறேன். ரசூலுல்லாஹ் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டு கையை உயர்த்தி என்ன துஆ செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனி வஸ்கி மன் அஸ்கானி, யா அல்லாஹ் எனக்கு யார் உணவு தந்தாரோ அவருக்கு உணவு கொடுப்பாயாக, யார் எனக்கு குடிக்க தந்தாரோ அவருக்கு குடிக்க கொடுப்பாயாக. ரசூலுல்லாஹ் துஆ செய்து விட்டு படுக்கைக்காக சென்று விட்டார்கள். மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹ் காணாத விதமாக எழும்பினேன். அந்த ஆற்றில் பால் கறப்பதற்காக சென்றேன். ஏற்கனவே கறக்கப்பட்டது, அந்த ஆற்றில் கறக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் பரக்கத் செய்திருந்தான். மறுபடியும் நான் பால் கறந்தேன், பரக்கத்தாக பால்கள் வந்தது.
ரசூலுல்லாஹுக்கு கொண்டு வந்து நீட்டினேன். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அஷரிபுத்தும் ஷராபக்கும் லைலா, நீங்கெல்லாம் குடிச்சீர்களா? நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் இஷ்ரப், குடிங்க யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் குடித்தார்கள், எனக்கு நீட்டினார்கள். நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் இஷ்ரப். ரசூலுல்லாஹ் குடிங்க. இரண்டாவது முறையாக குடித்தார்கள். ரசூலுல்லாஹ் வயிறு நிரம்ப கூடிய அளவுக்கு குடித்து விட்டார்கள் என்று நான் நினைத்தேன். அந்த கட்டத்தில் தான் நான் சிரித்தேன். எந்த அளவுக்கு சிரித்தேன் என்றால், பூமியில் விழுந்து விழுந்து சிரித்தேன் சந்தோஷத்தில். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டுக்கு வந்த விருந்தாளியோடு நடந்து கொண்ட விதம், ரசூலுல்லாஹுடைய அக்லாக் பண்பு. கணேசக்குரிய சகோதரிகளே, கந்தக்குடைய யுத்தத்துடைய நேரம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹுவை விருந்துக்காக அழைக்கிறார்கள். அவர் அழைத்தது ரசூலுல்லாஹுவை மாத்திரம்தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த எல்லா சஹாபாக்களையும், எல்லா முஹாஜிர்கள் அன்சாரிகளையும் அழைத்துக் கொண்டு சென்றார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பதட்டம், இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், இந்த சாப்பாடு எப்படி போதுமாகும்? இறைச்சியும் ரொட்டியும் இருந்தது. ரசூலுல்லாஹ் தனது கரத்தினால் ரொட்டியை பிச்சு போட்டார்கள், இறைச்சி துண்டுகளை போட்டார்கள். அங்கிருந்த அனைவர்களும் பரக்கத்தாக சாப்பிட்டார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, விருந்தோம்பலினுடைய முதன்மையான அதப் ஒழுக்கம் என்ன தெரியுமா? யார் என்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வருகிறாரோ அவரை நானே உபசரிப்பது. இன்றைய வெட்டிங்கள் இஸ்லார் ஹோட்டல்களில் நடக்கிறது. கேட்டரிங் என்ற பெயரில் முழு பொறுப்பையும் கொடுத்து விடுகிறார்கள். யார் விருந்தாளிகளை அழைத்தாரோ அவர் அந்த இடத்திலிருந்து கவனிப்பதில்லை. ஒரு முஸ்லிமுடைய விருந்தோம்பலினுடைய முறை அவராக முன்னின்று வரக்கூடிய அனைவர்களையும் கவனிப்பதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுவாக வாழ்ந்து காண்பித்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்தால் ரசூலுல்லாஹ் சிரித்து பேசுவார்கள். அந்த விருந்தாளி போகும் வரை விருந்தாளியோடையே இருப்பார்கள். சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹ்விடம் வந்தார். காலையில் வந்தவர் பகல் வரை கதைத்துக் கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பகலுடைய நேரம் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய காதின் சாப்பாடு ஏற்பாடு செய்யுமாறு சொன்னார்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வந்தார்கள். சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்விடம் ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், சாப்பாடு கொண்டு வருமாறு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வல்லதி பஅஸக பில் ஹுதா வ தீனில் ஹக்கி மா அஸ்பஹ பிபைத்தினா ஷைஉன் யாக்குலு பஅது மினன் நாஸ். ரசூலுல்லாஹ்வை நேர்வழியை கொண்டு தீனுல் ஹக்கை கொண்டு அனுப்பினானே அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, மனிதன் சாப்பிடக்கூடிய எந்த ஒரு சாப்பாடு எங்களுடைய வீட்டில் இல்லை. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு மனைவியோட வீட்டுக்கும் சென்றார்கள். எந்த வீட்டிலும் சாப்பாடு இல்லை. ரசூலுல்லாஹுடைய முகமே மாறிவிட்டது. அந்த கிராமவாசி நிலைமையை புரிந்து கொண்டார். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நாம் காலையில் சாப்பிடுவோம், பகலில் ஒரு சில பேரிச்சப்பழம் அல்லது கொஞ்சம் பால் குடிப்போம், இரவு நேரத்தில் தான் வயிறு நிரம்ப சாப்பிடுவோம். நாம் எல்லாம் காலையிலிருந்து இரவு வரை உழைக்கக்கூடியவர்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆடு இருந்தது, சமுரா என்ற பெயர். அந்த ஆட்டை ரசூலுல்லாஹுடைய கரத்தினால் பால் கறந்தார்கள். அந்த பாலை விருந்தாளிக்கு அருந்து கொடுத்தார்கள். வயிறு நிரம்ப குடித்தார். சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹுடைய கரத்தினால் பால் கறந்ததினாலோ தெரியாது, அந்த பால் நான் குடித்தேன், தேனை விட இனிமையானதாக இருந்தது, கஸ்தூரியை விட வாசல் மிக்கதாக இருந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹுடைய பண்பு இதுதான். சில சஹாபாக்கள் வருவார்கள், எனக்கு பசி யா ரசூலல்லாஹ், சரியான கஷ்டம் யா ரசூலல்லாஹ் என்று முறைப்பாடு செய்வார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசதி இல்லை என்றால் யாருக்கு அவருக்கு உணவளிக்க முடியுமோ அவரிடத்தில் அனுப்பி வைப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு சஹாபி வருகிறார். இன்னி மஜ்ஹூத் யா ரசூலல்லாஹ், எனக்கு சரியான கஷ்டம், பசி என்று சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டில் தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், மையுதீஃபு ஹாதல் லைலா, இன்றைய தினம் இவருக்கு விருந்தோம்பல் செய்ய யாரு தயார்? ஒரு அன்சாரி சஹாபி கூட்டி போனார். இது எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு. அவர் வீட்டில் அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்கிறது. வெளிச்சத்தை அணைத்து விட்டு விருந்தாளிக்கு உண்ண கொடுத்தார்கள். இவர்கள் பசியோடு இருந்தார்கள். அடுத்த நாள் ரசூலுல்லாஹுடைய மஜ்லிஸுக்கு வரும் போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை பார்த்து சிரித்தான். கணேசக்குரிய சகோதரர்களே, தனக்கு தேவை இருந்தாலும் பிறரை முற்படுத்துகிறார்கள் என்ற இந்த வசனத்துக்கு ஏற்ப இந்த சஹாபாக்கள் நடந்து கொண்டார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, எங்களுடைய எதிரியாக இருந்தாலும் சரி, அவரை உபசரிப்பதுதான் இஸ்லாமிய முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ முஸ்லிம் அல்லாத விருந்தாளிகள் உபசரித்தார்கள். அடுத்த நாளே அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். எனவே எங்களுடைய எதிரி பகைவன் எங்களுடைய வீட்டில் காலடி வைத்தாலும் அவனை கண்ணியமாக உபசரித்து கண்ணியமான வார்த்தைகளோடு மன நிறைவாக அனுப்புவதுதான் இஸ்லாம் காட்டி தரக்கூடிய வழிமுறை. விருந்தாளிகளை கவனிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வசதி இல்லையா? ஹலாலாக சம்பாதியுங்கள். நான் ஹஜ் உம்ரா செய்ய வேண்டும், கஅபாவை பார்க்க வேண்டும், ஹஜருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும், ரௌதா ஷரீஃபை ரசூலுல்லாஹுடைய கபரை ஜியாரத் செய்ய வேண்டும் என்பதற்காக ஹலாலாக சம்பாதியுங்கள். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை நல்ல முறையில் உபசரிக்க வேண்டும் என்பதற்காக சம்பாதியுங்கள். சதகா தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக ஹலாலாக உழையுங்கள். யாரிடத்திலும் கை நீக்காமல் கௌரவமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஹலாலாக உழையுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களே, இர்ஃபஉ ரூஸக்கும் வத்தஜிரு, தொழில் செய்யுங்கப்பா, தொழில் செய்து தலை நிமிர்ந்து செல்லுங்கள் என்று சொல்வார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஹலாலாக உழைத்து விருந்தாளிகளை கவனிப்போம். விருந்தாளிகளை கவனிப்பதற்காக வேண்டியாவது சம்பாதிப்போம். சில அறிஞர்கள் இப்படியும் பதிவு செய்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, விருந்தாளிகளை உபசரிப்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விசேஷமான ஒரு பண்பு. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விசேஷமான ஒரு பண்பு. இந்த அக்லாக்கை, பண்பை, நல்ல குணத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வருவோம். ரப்பல் ஆலமீன் அந்தளவு வசதி வாய்ப்பை எங்களுக்கு தருவானாக. உள்ளதை கொண்டு போதுமை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த வினா என்ற தன்மையை எங்களுக்கு தருவானாக. யா அல்லாஹ், நாம் பலகீனமான அடியார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், தீனோடு வாழ்ந்து தீனோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இறுதி நேரத்தில் கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. நல்ல மௌத்தை தருவாயாக, கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக. மற்றொருடைய மைதானத்தில் யா அல்லாஹ் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. சுவர்க்கத்தில் ரசூலுல்லாஹோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், உனது முனாஜாவை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உன்னை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரப்பே, எங்களுடைய இந்த சிறிய துஆவை உனது தனிப்பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.